விஸ்தாரா ஃப்ளைட் 944 தினசரி மும்பையிலிருந்து டெல்லிக்கு போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் ஏரோப்ளைன். இது 155 பேசஞ்சர்ஸ் ஏற்றிக்கிட்டு மும்பையிலிருந்து டெல்லி வரைக்கும் ரொம்பவே சேஃபாக போன இந்த ஒரு பர்டிகுலர் பிளைன் டெல்லிக்கு லேண்ட் ஆகும்போது வெதர் ரொம்பவே மோசமாக இருந்த காரணத்தினால ரன்வேல சுத்தமாக விசிபிலிட்டி இல்லாததுனால பைலட்ஸ்னால டெல்லியில் லேண்ட் பண்ணவே முடியல. ஹோல்டிங் பேட்டர்னுக்கு போகிறாங்க, ஃப்ளைட்டை வந்து கோ அரவுண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் ஏர்போர்ட்டுக்கு மேலே சுற்றிட்டே இருக்காங்க. ஃபியூயல் ஒரு சைடு பேர்ன் ஆகிட்டே இருக்குது, ஆனால் வெதர் வந்து கிளியர் ஆகவே இல்லை. அதனால அங்கேருந்து லக்னோவுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. லக்னோவுக்கு போயிட்டு இருக்கும் போதும் வெதர் ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு, லக்னோவிலையும் வெதர் ரொம்பவே மோசமா இருக்கு. லக்னோவில் லேண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, பட் லேண்ட் பண்ண முடியல. ஃபியூயல் கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் பைலட்ஸ் என்ன பண்ண போறாங்கன்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. எய்தர் வேற எங்கேயாவது டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா சுத்தமா ஃபியூயல் இல்லை, அங்கேயே லேண்ட் பண்ணணும் அப்படின்னா லக்னோவிலே வெதர் ரொம்ப மோசமா இருக்கு, விசிபிலிட்டி சுத்தமாவே இல்லை. 155 பேசஞ்சர்ஸோட உயிர் இப்போ இந்த ரெண்டு பைலட் எடுக்க போற டிசிஷன்ல தான் இருக்கு. இந்த பைலட் சேஃபா இந்த பிளைனை லேண்ட் பண்ணாங்களா இல்ல இதுவும் இன்னொரு ட்ராஜடியில போய் முடிஞ்சுச்சான்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்க்கிறதுக்கு முன்னாடி செலஸ்டியல் விங்ஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போறது ஒரு ரியல் லைஃப் த்ரில்லிங் ஏவியேஷன் ஸ்டோரி ஃப்ளைட் 944 ஓட பத்தி தான். ஜூலை 15, 2019 விஸ்தாரா ஃப்ளைட் 944 யூஸ்வலா மும்பையிலிருந்து டெல்லிக்கு கிளம்புது. அரௌண்ட் 3 PM அளவில். யூஸ்வலா இந்த ஃப்ளைட் வந்து டெல்லிக்கு 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடும். ஸோ அரௌண்ட் 5 PM அளவில் போய் சேர்ந்திருக்கணும். இந்த ஒரு பர்டிகுலர் பிளைனோட வெரைட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏர்பஸ் A320 நியோ. இந்த ஒரு ஏரோப்ளைன் ஃபியூயல் எஃபிஷியன்சிக்கு ரொம்பவே பேர் போனது. அண்ட் இது வந்து ஒரு நேரோ பாடி ஏரோப்ளைன். நேரோ பாடி ஏரோப்ளைன்றது கொஞ்சம் சின்ன டைப் ஆஃப் ஏரோப்ளைன் தான் நேரோ பாடி ஏரோப்ளைன் சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரிய ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் ஒயிட் பாடி ஏரோப்ளைன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நேரோ பாடி ஏரோப்ளைன். அண்ட் இதுல எவ்வளவு ஃபியூயல் கேரி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா 8500 kilograms அளவுக்கு ஃபியூயல் வந்து கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ஃபிளைட் வந்து மும்பைல இருந்து டெல்லிக்கு போய் சேர்றதுக்கு தேவைப்படுற ஃபியூயல் அண்ட் டெல்லியில ஏதாவது எமர்ஜென்சினா அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு டைவர்ட் பண்ணி போய் சேர்றதுக்கு தேவையான ஃபியூயலையும் கால்குலேட் பண்ணி தான் இந்த 8500 kilograms வந்து லோட் பண்ணிருக்காங்க. இது ஓட்டின கேப்டன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா கோ பைலட்டுக்கு வந்து அரௌண்ட் 1000 hours எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கேப்டனுக்கு வந்து அரௌண்ட் 8500 hours எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டெல்லி கிட்ட வர வர பைலட்ஸுக்கு வெதர் ரொம்பவே மோசமா இருக்குன்றது தெரிய வருது. ஏடிசியும் ரன்வேல விசிபிலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்குன்றத பைலட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேண்டிங் அப்ரோச் ட்ரை பண்றாங்க, பட் கிராஸ் விண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தனால பைலட்ஸ்னால லேண்ட் பண்ண முடியல. ஸோ கோ அரவுண்ட் பண்றாங்க. ஏடிசியும் வந்து இந்த பிளைனை ஹோல்டிங் பேட்டர்ன்ல வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷமா இந்த பிளைன் ஹோல்டிங் பேட்டர்ன்ல அந்த ஏர்போர்ட்டுக்கு மேலேயே சுத்திக்கிட்டே இருக்கு. ஃபியூயல் ஒரு சைட்ல பர்ன் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் பைலட் நோட் பண்றாரு ஃபியூயல் லெவல் வந்து 3.8 tonsக்கு வந்துருச்சுன்னு. உடனே ஏடிசிக்கு இன்ஃபார்ம் பண்றாரு இந்த 3.8 tons அப்படின்றது மினிமம் ஃபியூயல் ரேஞ்ச். இந்த மினிமம் ஃபியூயல் ரேஞ்சுக்கு கீழே போச்சு அப்படின்னா அவங்களால வேற ஏர்போர்ட்டுக்கு டைவர்ட் பண்ண முடியாது. ஸோ உடனே வந்து இந்த பைலட்ஸ் வந்து ஏடிசிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இன்னும் 10 நிமிஷம் மட்டும் தான் எங்களால ஹோல்டிங் பேட்டர்ன்ல வைக்க முடியும், அதுக்கு மேல நாங்க ஹோல்டிங்ல இருந்தோம்னா எங்களால வேற ஏர்போர்ட்டுக்கு டைவர்ட் பண்ண முடியாதுன்னு ஏடிசிக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ ஏடிசியும் ரன்வே 29 வந்து இவங்களுக்காக கிளியரன்ஸ் பண்ணி ரன்வே 29ல அப்ரோச் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபைனலா இந்த பைலட்ஸும் வந்து 20 நிமிஷமா வானத்துல சுத்தினதுக்கு அப்புறமா ரன்வே 29 நோக்கி பிளைனை வந்து மூவ் பண்றாங்க. பட் இப்போவுமே வெதர் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கிற காரணத்தினால அவங்களால லேண்ட் பண்ண முடியுமா என்னன்னு அவங்களுக்கே கன்ஃபார்மா தெரியல. பட் ஒரு அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி ஃபியூயல் ரொம்பவே பர்ன் ஆயிட்டு இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ ஃபைனலா ரன்வே 29 நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்போது கிராஸ் விண்ட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. கிட்டத்தட்ட 250 feetக்கு போகும்போது அவங்களால சுத்தமா பிளைனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அதனால திருப்பியும் அவங்க வந்து கோ அரவுண்டுக்கு மேலே போயிடுறாங்க லேண்டிங் பண்ணாம. இப்போ பிளைனை டெல்லியில லேண்ட் பண்ண முடியல. ஸோ பைலட்ஸ் அடுத்து என்னன்னு யோசிக்கும் போது வேற பக்கத்துல இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு டைவர்ட் பண்றதா ஒரே சிச்சுவேஷன் அவங்களுக்கு தோணுது. ஸோ எங்க டைவர்ட் பண்ணணும்னு பார்த்தா அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி லக்னோவா இருக்கு. ஸோ லக்னோவுக்கு டைவர்ட் பண்றாங்க. அந்த நேரத்தில் ஏடிசி கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது லக்னோ விட ஜெய்ப்பூர் கிட்ட இருக்கு அண்ட் அங்க வெதரும் கிளியரா இருக்குன்னு சொல்றாங்க. பட் பைலட்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா லக்னோ வைக்கிறாங்க. எதனால இந்த பைலட்ஸ் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ஆபரேஷனல் ஃபிளைட் பிளான் ஒரு ஷீட் ஒன்று அவங்க கிட்ட இருக்கும். அந்த ஷீட்ல வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ஏர்போர்ட்ஸ் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா லக்னோ இருக்கு, செகண்ட் ப்ரியாரிட்டியா தான் ஜெய்ப்பூர் இருக்கு. எதனால அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி லக்னோ இருக்கு தூரமா இருந்தா கூட பார்த்தோம்னா விஸ்தாராவோட லாஜிஸ்டிக்ஸ் டீம் வந்து லக்னோல தான் அவைலபிளா இருக்காங்க, ஜெய்ப்பூர்ல கிடையாது. பட் இந்த இடத்துல பைலட்ஸ் வந்து இன்னொன்னு என்ன யோசிச்சிருக்கணும்னா ஆல்ரெடி ஃபியூயல் கம்மியா இருக்கு. ஸோ இந்த நேரத்துல எந்த ஏர்போர்ட் கிட்ட இருக்கோ அதுதான் சேஃப்டியா இருக்கும்னு அவங்க வந்து டிசிஷன் எடுத்திருக்கணும். பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி லக்னோவா இருந்ததுனால பைலட்ஸோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லையே இந்த இடத்துல क्वेश्चन பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ இப்போ லக்னோவை நோக்கி பிளைன் வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து இன்னும் அதிர்ச்சியான விஷயம் பைலட்ஸுக்கு காத்துட்டு இருக்கு. லக்னோவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வெதர் ரொம்பவே மோசமா இருக்கு. ஆக்ரா கிட்ட அவங்க ரீச் பண்ணும்போது பயங்கரமான டர்புலன்ஸ் இருக்கிறதுனால யூசுவலா போற ரூட்ல போக முடியாது, லாங் ரூட் தான் எடுத்து போகணும்ன்றது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ ஆல்டர்னேட்டிவா லாங் ரூட் எடுத்து தான் டெல்லியில இருந்து லக்னோவுக்கு இந்த ஒரு பிளைன் போயிட்டு இருக்கு.
ஸோ ஃபைனலாக லக்னோ ரீச் பண்ணிட்டாங்க. பட் லக்னோவை ரீச் பண்ணதுக்கு அப்புறமும் அங்கேயும் அடுத்து இன்னொரு அதிர்ச்சியான தகவல் தான் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்தது. அங்க இருக்கிற ஏடிசியுமே லக்னோவில் வெதர் ரொம்பவே மோசமா இருக்கு, விசிபிலிட்டி ரன்வேல மினிமம் ரீச் கூட இல்லைன்றது தெரிய வருது. ஒரு பிளைன் லேண்ட் பண்ணும்போது ரன்வே விசிபிலிட்டி மினிமம் 600 மீட்டர்ஸ் ஆகுது இருக்கணும். இங்கே 475 மீட்டர்ஸ் தான் இருக்கு. பட் இருந்தாலும் ரன்வே 27 நோக்கி வந்து அப்ரோச் பண்றாங்க பைலட்ஸ். ஏன்னா ஃபியூயல் வந்து பர்ன் ஆகிக்கிட்டே இருக்குன்றனால அவங்க அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ 475 இருந்தது. அவங்க கீழே போக போக விசிபிலிட்டி இன்னும் ரொம்பவே மோசமாயிட்டு 275க்கு போயிடுச்சு. ஸோ சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை. அதனால திருப்பி பைலட்ஸ் வந்து லேண்டிங்கை ரிஜெக்ட் பண்ணி மேலே திருப்பி கோ அரவுண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ பைலட்ஸ் வந்து ரொம்ப மினிமம் ஃபியூயல்ல லக்னோவோட ஏர்போர்ட்டுக்கு மேலே லோ ஆல்டிடியூட்ல சர்க்கிளிங் பண்றாங்க, வெதர் கொஞ்சம் கிளியர் ஆகுமான்னு. பட் வெதர் கிளியர் ஆகவே இல்லை. ஃபியூயலும் பர்ன் ஆகிக்கிட்டே இருக்கிற சமயத்துல பைலட் ஃபைனலா மேடே டிக்ளேர் பண்றாரு. ஒரு பிளைன் மேடே டிக்ளேர் பண்றாங்கன்னா எந்த ஒரு ஏடிசியும் அவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஏடிசியும் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பக்கத்துல வேற ஏதாவது டைவர்ட் பண்றது இருக்கா 20 to 30 மினிட்ஸ்ல ரீச் ஆகிறதுக்குன்னு பார்க்கும்போது கான்பூர் அப்படி இல்லைன்னா பிரயாக்ராஜ்னு சொல்லி இன்னொரு ஏர்போர்ட் இருக்கு. பட் கான்பூருக்கு போய் சேரணும் அப்படின்னா வெதர் ரொம்பவே மோசமா இருக்கு அந்த ரூட்லயும். அதனால இந்த பைலட்ஸ் வந்து பிரயாக்ராஜ்க்கு போகலான்னு டிசைட் பண்றாங்க. பட் பிரயாக்ராஜ்க்கு போய் சேர்ற அளவுக்காவது ஃபியூயல் இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு பைலட்ஸுக்குமே இந்த இடத்துக்கிட்ட. இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா இந்த பிரயாக்ராஜ் கான்பூர் இது ரெண்டுலயுமே விஸ்தாரா வந்து ஆபரேஷனல்ல இல்லாத காரணத்தினால இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சார்ட் அவங்க கிட்ட கிடையாது. ஸோ பேசிக் நேவிகேஷன் சிஸ்டம் வச்சு தான் இங்கே லேண்ட் பண்ணணும். இது வரைக்கும் இந்த ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணதே இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபெசிலிட்டிஸும் நிறைய கிடையாது. இன்னொரு சைட்ல ஃபியூயல் ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் இந்த பிளைனை பைலட்ஸ் இப்போ லேண்ட் பண்ணி ஆகணும். இது எல்லாமே பைலட்ஸ் மைண்ட்ல வச்சு பிரயாக்ராஜ்க்கு ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு லைஃப் சேவிங் கால் வந்து ஏடிசி கிட்ட இருந்து வருது. லக்னோ ஏடிசி கிட்ட இருந்து பைலட்ஸுக்கு இங்க இப்போ விசிபிலிட்டி ரொம்பவே கிளியரா இருக்கு. விசிபிலிட்டி அரௌண்ட் 600 இருக்குன்னு சொல்றாங்க ரன்வேல. சோ 600 மீட்டர்ஸ்ன்றது மினிமம் விசிபிலிட்டி. அப்போ பைலட்ஸுக்கு இன்னொரு யோசனை என்ன வருதுன்னா, இப்போ வந்து திருப்பி டைவர்ட் பண்ணோம் அப்படின்னா போய் சேர்றதுக்குள்ள வெதர் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா கண்டிப்பா ரொம்பவே பிரச்சனை ஆயிடும். ஏன்னா ஃபியூயல் ஆல்ரெடி மினிமம் லெவலுக்கு கம்மியா இருக்கு. ஸோ ரன்வே மினிமம்ல இருக்கிறனால இவங்க யோசிச்சுட்டு இருக்க சமயத்திலேயே திருப்பி ஏடிசி கிட்ட இருந்து இன்னொரு கால் வருது. இங்க வந்து இப்போ ரன்வே விசிபிலிட்டி 800 to 1000 மீட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்க இப்போ இங்க டைவர்ட் பண்ணி வந்து லேண்ட் பண்றதுனா நீங்க பண்ணலாம்னு சொல்லி பைலட்ஸுக்கே வந்து ஆப்ஷன் கொடுக்கப்படுது. பட் இந்த இடத்துக்கிட்ட அகைன் பைலட்ஸ் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறாங்க திருப்பி லக்னோவுக்கு டைவர்ட் பண்றதுக்கு. ஏன்னா ஃபியூயல் ரொம்ப கம்மியா இருக்கு. பிரயாக்ராஜுக்கு போய் சேரணும். அங்க அகைன் நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு லேண்ட் பண்றதுல. அதனால லக்னோவுக்கே திருப்பி போறதுக்காக வந்து டைவர்ட் பண்றாங்க. ஸோ லக்னோவுக்கு திருப்பி டைவர்ட் பண்ணதுக்கு அப்புறமா விசிபிலிட்டி கிளியரா இருக்கு. ஃபைனலா ரன்வே 27 அப்ரோச் பண்றாங்க. இப்போ வேற எதுவுமே கிடையாது, டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல தான் பைலட்ஸ் இருக்காங்க. ஏன்னா இந்த தடவை அவங்களால லேண்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா ஃபிளைட் வந்து டிசாஸ்டர்ல தான் போய் முடியும். அதனால வேற வழியே இல்லாம ஃபைனல் அப்ரோச்ல வந்து பைலட் வந்து ரன்வே 27 நோக்கி மூவ் பண்றாங்க. ஃப்ளைட் கீழே போக போக வெதர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, டர்புலன்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. பட் வேறு வழியே இல்லைன்றனால பைலட்ஸ் ரொம்பவே மேனேஜ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணி ஃபைனலாக ரன்வே 27ல் ஃப்ளைனை சேஃபாக லேண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லேண்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பைலட்ஸ் ஃபியூலை செக் பண்ணும்போது 348 kgs தான் அதில் இருந்திருக்கு. 348 kgsன்றது அந்த பிளைன் 5லேருந்து 10 நிமிஷம் பறக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு ஃபியூயல். இன்னொரு 5 நிமிஷம் டிலே ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் ஏர்பிளைன் பயங்கரமான டிசாஸ்டரில் போய் முடிஞ்சிருக்குன்றதுல டவுட்டே இல்லை. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வருது அப்படின்னா, நான் அங்க பைலட்ஸ் ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட அவங்க லக்னோவுக்கு போகாம அவங்க ஜெய்ப்பூருக்கு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் டிசாஸ்டர் ஆக வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்காதுன்றது தான் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்காது. இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஆபரேஷனல் ஃபிளைட் ஷீட் மாதிரி டிரான்சிட் பிரீஃபிங் ஷீட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா அகமதாபாத்னும் செகண்ட் ப்ரியாரிட்டி லக்னோன்னு போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஷீட்லயுமே வந்து ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கணும். பட் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பைலட்ஸ் கவனிக்காம இருந்திருக்காங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கிட்ட அவங்க எடுத்த டிசிஷன் மேக்கிங். இது வந்து பைலட்ஸை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு காரணம் விஸ்தாரா வந்து ஜெய்ப்பூர்ல ஆபரேஷன்லாம் இல்லாததுனால செகண்ட் ப்ரியாரிட்டியா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா லக்னோவா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏர்லைன்லயுமே ஒரு ஃபால்ட்டா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இன்கேஸ் இந்த பிளைன் வந்து லக்னோவுக்கு டைவர்ட் ஆகாம பிரயாக்ராஜ் நோக்கி போயிருந்தது அப்படின்னா போற வழியிலேயே பிளைன் ஃபியூயல் இல்லாம டிசாஸ்டர்ல போய் முடிஞ்சிருக்கும்ன்றது தான் தெரிய வந்திருக்கு. ஏன்னா ஃபியூயல் அவ்வளோ கம்மியா இருந்திருக்கு. கண்டிப்பா பிரயாக்ராஜ்க்கு போய் ரீச் பண்ணியிருக்க முடியாதுன்றது இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. என்னதான் ஒரு பிளைன் வந்து ட்ராஜடியில இருந்து தவிர்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் ஒரு சின்ன டிசிஷன் மேக்கிங் மிஸ்டேக் தான். அது ஏர்லைனா இருக்கலாம், இல்ல பைலட்டா இருக்கலாம். பட் 155 பேசஞ்சர்ஸோட உயிர் வந்து அவங்க கையில தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஏர்லைன் சைட்ல இருந்தும் பைலட் சைட்ல இருந்துமே வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து அதுக்கப்புறமா எடுத்தாங்க.
ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏவியேஷன் அண்ட் ஏரோப்ளைன் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காது செலஸ்டியல் விங்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Vaskir Enraj. Bye bye, take care, keep smiling.